ஹாய் ரிவ்யூஸ். நம்ம பார்க்க போகிறது செம்பத்தியர் நேற்று எபிசோட் பற்றி தான் பார்க்க போகிறோம். அது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே உள்ள ரெட் கலர் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆதிக்கு நந்தினிக்கு நிச்சயதார்த்தம் நடந்துருது. இதனால் பார்வதி ஆதி கட்டின தாலியை கழட்ட போகிறாங்க. இந்த சமயத்தில் ஆதி மயக்கம் போட்டு விழுந்துறாங்க. நந்தினி பார்த்துட்டு டாக்டருக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க. ஆதி மயக்கம் போட்ட விஷயத்த கணேசன் பார்வதிக்கிட்ட சொல்கிறாருங்க. நல்லா ரெஸ்ட் எடுக்கணும், வேலைன்னு போகக்கூடாதுன்னு சொல்கிறாருங்க டாக்டர். ஆதி ரூமில் ரெஸ்ட் எடுக்கிறாங்க. அந்த நேரம் பார்த்தீங்கன்னா பார்வதி காஃபி எடுத்துக்கிட்டு போகிறாங்க. ஆதியும் பார்வதியும் நேருக்கு நேர் பார்த்துக்கிறாங்க. அந்த சமயம் பார்வதி கண்ணை லோக கண்ணோட ஒப்பிட்டு பார்க்குறாருங்க ஆதி பார்வதி கண்ணை பார்க்குறத பார்த்த நந்தினி லோகவில் இருக்கிற கண்ணு பார்வதியோட கண்ணு தானு கண்டுபிடிச்சி வரன்னு நினச்சி பார்வதியை வெளியே அனுப்பிடுறாங்க நந்தினி. கன்ஃபியூஷன் இருக்கிற ஆதி மறுபடியும் பார்வதியை டீ எடுத்துகிட்டு வர சொல்கிறாங்க. பெரியய்யாவுக்கும் நந்தினிக்கும் நம்மளால் எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு மல்லிகா கிட்ட கொடுத்து அனுப்புகிறாங்க. பார்வதி வராததால் மறுபடியும் ஃபோன் பண்ணி சூப் எடுத்துக்கிட்டு வர சொல்கிறாங்க ஆதி. மறுபடியும் மல்லிகா கிட்டேயே சூப்பு கொடுத்து அனுப்புகிறாருங்க. இதனால் ஆதி டென்ஷன் ஆகி வெளியே வந்து பார்வதியை ரூமுக்கு வர சொல்கிறாருங்க. பார்வதி ரூமுக்குள்ளே வந்துடுறாங்க. ரூமுக்குள்ளே இருந்து பார்வதி கீழே பார்த்தே பேசுகிறாங்க. ஆனால் ஆதி என் கண்ணை பார்த்து பேசுன்னு சொல்கிறாருங்க. ஒருத்தருக்கு ஒருத்தவங்க கண்ணை பார்த்து பேசுகிறாங்க. லோகோவில் இருக்கிற கண்ணை பார்வதி கண்ணு தான்னு கண்டுபிடிச்சிட்டாருங்க ஆதி. இதோட இந்த எபிசோட் முடிச்சிட்டாங்க. ஆதி பார்வதி அடிக்கடி பார்க்கணுன்னு தோணுங்க. இதனால் நந்தினி டென்ஷனாகி பார்வதியை வீட்டை விட்டு அனுப்ப பார்ப்பாங்க. அடுத்து என்ன நடக்குதுன்னு பொறுத்து இருந்து பார்ப்போம். இந்த விமர்சனம் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி கூடவே பெல் பட்டனையும் அழுத்துங்க. தேங்க்யூ.